அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் குருகுலம் காஞ்சிபுரம் அலைபேசி 9865098370 9865098370 அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நமது பதிவின் மூலமாக நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான ஆன்மீக நிகழ்ச்சிகள் ஜோதிட நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துன்னு வந்துட்டு தான் இருக்கும். அதில் இப்போ பார்க்குறது அப்படிங்கிறது வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி நவக்கிரகங்களில் முதன்மையானவரும் முக்கியமானவரும் பல நன்மைகளை தரக்கூடியவரும் இல்வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். அப்பேற்பட்ட இந்த குரு பகவானாகப்பட்டவர் ரிஷபம் ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது குரு பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்? நவகிரகத்தில் ரொம்ப முக்கியமான தெய்வம் குரு. ஏன்னா குரு அப்படின்னா இருளை போக்குபவன். அதான் இந்த குங்கிற வார்த்தைக்கு ரூங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அப்போது நம்ம வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து இருளையும் தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய தெய்வமாக குரு பகவான் விளங்குகிறார். திருமணத்திற்கு குரு வேணும், கல்விக்கு குரு வேணும், உத்தியோகத்திற்கு குரு வேணும், குழந்தை பாக்கியத்திற்கு குரு வேணும், ஆயுளுக்கு குரு வேணும். குரு பார்த்தால்தான் நன்மை, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவான். இப்போ அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் எந்தெந்த இடத்திற்கு நன்மை தீமைகளை செய்யப் போகிறார் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒருவருடைய ராசியிலிருந்து 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இந்தந்த இடத்துல குரு இருந்தால் நன்மை, மீதி இருக்கிற இடத்துக்கு நன்மை அல்ல. அதே மாதிரி இந்தந்த இடத்த குரு பார்த்தாலும் நன்மை. அப்போது அப்பேற்பட்ட இந்த குரு பயிற்சியை பற்றி நாம் தெளிவாக விரிவாக 12 ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இதில் வர பலாபலன்கள் அப்படிங்கிறது என்னுடைய சொந்த கருத்து கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்போது சொல்கிற மாதிரி பல ஜோதிட நூல்கள், ஜோதிட அரிச்சுவடி களஞ்சியங்கள், இந்த மாதிரி விவேக சிந்தாமணி பல பேர் பல புஸ்தகங்களில் போட்டதை எடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் 18 சித்தர்களில் ஒருவனான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தந்த கிரகங்கள் இந்த இடத்துல பயிற்சியாக இருந்தால் கோச்சாரத்தில் அப்போ என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவாக அவருடைய பாடலோடு விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். இதில் நன்மை தரக்கூடிய விதமாகவும் இருக்கும், சில ராசிகளுக்கு தீமையும் இருக்கும். அதனால் இதை கேட்டுட்டு என்னடா இவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு பயப்படுறதோ, அல்லது எனக்கு தப்பான கமெண்ட்ஸ் போடுறதோ, எங்கள் தொலைக்காட்சியை நிராகரிக்கிறதோ, அன்லைக் பண்ணுறதோ, இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு தான் முழுமையான பலன்கள் கிடைக்காது. ஏன் இதை சொல்கிறேன்னா, இது முழுக்க முழுக்க உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும், இதுதான் நடக்குங்கிறத சொல்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி பண்ணுறோம். உங்களுக்கு சில டிவியில் சொல்லுவாங்க 12 ராசிக்குமே சூப்பராக இருக்குது, ஆஹா ஓஹோ அப்படின்னு லைக் நிறையா வரணும், கமெண்ட்ஸ் போடணும். இல்லாதெல்லாம் மேலே ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஜாக்பாட் அடிக்கும், கோடீஸ்வரன் அவன் பார்த்தா இங்கே நல்லாவே இருக்காது குரு. இது நமக்கு தேவையில்லை. எதுக்கு பொய் பேசி சம்பாதிக்கணும்? என்ன இருக்கோ அதை சொன்னால் நீங்களும் காப்பாற்றிப்பீங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு நிகழ்ச்சி பண்ணுறது மக்களுடைய நன்மைக்காக. நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கிறவனுக்கு நல்லா இருக்கும். பாதிக்கப்படுறவங்க அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு டாக்டர்கிட்ட போனால் பொய் சொல்லி நல்லா இருக்கு போன்னு அனுப்ப மாட்டார்ல. நோயாளி இந்த பிரச்சனை இருக்கவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறார்கள். அந்த மாதிரி தான் தோஷங்கள் இருந்தால் இது நடக்கும். நாம் நம்மளை காப்பாற்றிக்கணும். அப்போது எந்த ராசிக்கு என்ன நன்மை தீமை அப்படிங்கிறத விரிவாக காண்றோம். அதனால் இந்த இப்போ தோஷம் இருக்கிறவங்க பரிகாரங்கள் பண்ணிக்கிறோம், அதை அதிலே சொல்லுவேன் என்ன பண்ணலான்னு. அதனால் இந்த குரு பயிற்சி என்னுடைய ஆத்மார்த்த ஆசை 12 ராசிகளுமே நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி தொடர்ந்து 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக நாம் பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி நேயர்களுக்கு வருகிற மே மாதம் 11ஆம் நாள் நடைபெற இருக்கக்கூடிய குரு பயிற்சி, அதாவது குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கே வரார், மிதுன ராசிக்கு வரார். இவ்வளோ நாளாகவும் நல்லா இல்லை. 12ஆம் இடம் விரயஸ்தானத்திலிருந்து பலவிதமான கஷ்ட நஷ்டங்களை, விரயங்களை, செலவுகளை, இழப்புகளை கொடுத்துருந்த குரு பகவான் இப்போ உங்கள் ராசியிலே உட்கார்றார் மிதுனத்தில். அப்போ என்ன ஆகுது? ஜென்ம குரு ராமர் வனத்திலேன்னு சொல்லுவாங்க. ராமரே வனவாசம் போன நேரம், வீடு வேண்டாம், வாசல் வேண்டாம், பொண்டாட்டி வேண்டாம், புள்ள வேண்டாம், ராஜ்யம் வேண்டாம், விட்டா போகிறன்னு ஒன்று நேரம் அந்த மாதிரி பண்ணுவார். அப்போ ஜென்மத்தில் 1ஆம் இடத்துல குரு பகவான் வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதி வச்சுட்டு போயிருக்கார். என்ன சொல்லியிருக்கார்? இதில் தீமையும் இருக்கலாம், நன்மையும் இருக்கலாம், என்னுடைய சொந்த கருத்து இல்லை. ஆனால் இதை தெரிந்து கொண்டு அதற்கு தக்கபடி இந்த ஒரு வருஷத்திற்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விளக்க உரையவே நான் கொடுக்குறேன். என்ன உண்டோ அதை பண்ணிட்டா சரியாயிடும். என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா பாடலில்
ஓங்கவே குருவேதான் 1 3 உகந்த நாள் 6 8 10 ஈராறும் தீங்காக நின்றிடிலோ பலனை கேளு தேடிய பொருள் பூமி சேதமாகும் வாங்கவே அகத்தினிலே அலைச்சலோடு வாதபித்த ரோகமது வந்து காட்டும் தேங்கவே தந்தையோடு புத்திரர்க்கும் தீமையது திகிலுண்டாமே அப்படின்னு கோச்சார சிந்தாமணிங்கிற நூல் சொல்லுது. அதாவது குரு பகவான் ஜென்ம ராசியில் வந்து உட்கார்ந்தால் என்ன நடக்கும்? தேடிய பொருள் போகும், பூமி சேதமாகும், இருக்கிற வீடு மனை வாசல் எல்லாம் வித்துருவோம், சேதமாயிரும், அலைச்சல் அதிகரிக்கும். பாடலுடைய விளக்கம் அது, அதுக்கு வேறு தனியாக பொருள் விளக்கம் இருக்குது. பலன் அலைச்சல், நோய், தந்தை புத்திரருக்கு அப்பா பையனுக்கும் சண்டை சச்சரவு வந்துடுமா, பிரிஞ்சிருவாங்களாம் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய விளக்கம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார்? தனியாக விளக்க முறை ஜென்மத்தில் குரு வரும்பொழுது, ஜென்மகுரு ராமர வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் அப்படிங்கிறது வாக்கியம். சீதையை சிறை வச்சு ராமனை வனத்துக்கு அனுப்பிச்சு இந்த மாதிரி பலவிதமான கஷ்டங்கள் நடந்தது ராமபிரானுக்கு ஜென்மத்தில் குரு வந்தபோது. குரு யாரையும் விட்டு வைக்க மாட்டார், யாராக இருந்தாலும் பழி வாங்குவார். அந்த இடத்துக்கு வந்து அவர் என்ன செய்யணுமோ அதை செய்வார். அப்போது தனம் குறையும், எடுத்தோடனே போடுறாங்க, வருமானம் குறைஞ்சிரும். அதிகம் குடும்பத்தில் கலகங்கள் உண்டாகும், குடும்பத்தில் அதிக கலகம் ஏற்படும். ஜீவன வகையில் பணக்கஷ்டம், வாழ்வாதாரத்துக்கே அன்றாட வாழ்க்கைக்கே பணக்கஷ்டம். ஜீவனம்னா அன்றாட வாழ்க்கை. குடும்பத்தில் 4 பேர் இருக்குன்னா 4 பேர் சாப்பிட்ணும், தூங்கணும், ட்ரெஸ் போடணும், வண்டியில் போகணும். எக்ஸ்ட்ரா செலவுகளை விட்டுருங்க, அவன் இண்டிவிஜுவலாக 1000 பண்ணுவான். ஆனால் தேவையான செலவுகளுக்கே கஷ்டங்களை கொடுப்பாராம். ஜீவன வகையில் பண கஷ்டம். இடம் மாறுதல், இருக்கிற இடத்த விட்டு வெளியில் எங்கேயா போயிடுறது, இடம் மாறுதல். சத்ரு பீடை, எதிரிகளால் வஞ்சனை, எதிரிகளின் பலம் அதிகரிக்கும். அவன் ஜெயிப்பான், நம்ம பார்த்துட்டே இருப்போம். நம்மக்கிட்டே இப்போ கற்றுட்டு போய் அவன் நமக்கு முன்னாடி செஞ்சு காமிப்பான், நம்மளால் செய்ய முடியாது ஒரு காரியத்தை. எதிரிகளின் வஞ்சனை, சூழ்ச்சிக்கு ஆளாகுதல். மோகம், எதை பார்த்து ஆசை, எதை பார்த்தாலும் அடையணும்னு ஆசைப்படுவீங்க, ஆனால் அடைய முடியாது, அதனால் மனம் ஊண்டிங்க ஆகும். மோகம். பொருள் நாசம், மானத்திற்கு பங்கம். ஒருத்த மனுஷன் வாழ்கிறதுக்கே மானத்துக்கு தானே துணி, மானத்துக்கு தான் துணி போடுறோம், மானத்திற்காக தானே வாழ்கிறோம், அதுக்கே பங்கம் வந்துடும். மரியாதை குறைவு, அவமானம், 4 பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுதல், கேவலப்படுதல், இதெல்லாம் ஏற்படுத்துகிறார். ரோகம்னா வியாதி. சொந்த இனத்திலே வினோதம், நம்ம சொந்த பந்துக்கள் நம்ம ஜாதியிலே நம்மளை பகைச்சிப்பாங்க, அவாய்ட் பண்ணிடுவாங்க, சேர்த்திக்க மாட்டாங்க. பிரயாண பயம் ஏற்படும், போக்குவரத்தில் பயம். கொண்டு போவீங்க, நீங்கள் பாட்டுக்கு திடீர்னு பயந்துப்பீங்க, ஏதோ ஆயிருமோ என்னமோ அப்படின்னு. எல்லோரும் தான் வருவான். ஒருத்தங்க 2 வீலரில் போனால் பயம், வண்டி ஓட்டுறதுக்கு பயம், போகிற காரியம் நடக்குமா நடக்காதங்கிற பயம், இப்படியெல்லாம் ஏற்படுத்துவார். எடுத்த காரியம் அனைத்திற்கும் தடை ஏற்படும். நீங்கள் என்ன காரியம் எடுத்தாலும் அதுக்கு பூரா தடை, விக்ரம் உண்டாகும். அனைவரும் உங்களை விட்டு பிரிவார்கள், அனைவரும் விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்களாம். காசு இருக்கும்போது எல்லாம் இருப்பாங்க, இல்லைன்னா எல்லாம் போயிடும். வரவேண்டிய பொருள் வந்து சேராது, அலைந்து திரிதல், கௌரவப்பழது, மனைவி பிரிவு ஏற்படும், வாரிசுகளால் பிரச்சனை, கவலைகள் அதிகம் ஏற்படும் காலம் இது அப்படின்னு போட்டிருக்கார். குறிப்பாக கல்வித்துறை, ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங் கம்பெனி வச்சுருக்கிறவங்க, மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள், கொஞ்சம் கஷ்டமான காலம் இது மிதுன ராசியில் பிறந்திருந்தால். இப்போ மிதுன ராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த குரு பயிற்சி நன்மையை தரலை. அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு பரிகாரங்கள் எப்படி? நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து அதில் குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதில் குரு பகவான் ஓரளவு சாதகமாக இருந்தால் இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதில்லை. ஏன்னா இந்த வருஷம் 4 பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. அப்போது 4 ஒன்று ஒரு பலனை கொடுக்கும். அப்போ முழுமையாக 4க்கு என்ன பிரச்சனை, எது நல்லா இருக்குது, எப்படி தான் இருக்கும் இந்த 2.5 வருஷம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னால் அவசியம் ஒரு முறை உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நிகழ்ச்சியை பார்க்கும்பொழுது ஸ்க்ராலிங்கில் என்னுடைய ஃபோன் நம்பர் வரும், 9865098370, 9865098370. இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பி வைத்து முழு பலாபலன்களையும் சகல ஜாதக பலன்களையும் தெளிவாக தெரிந்து கொண்டு இந்த குரு பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் தங்களுக்கு சாதகமாக அமையும் என்று நம்பி குரு பகவானுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.